அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். சமல் ராஜபக்ச மேற்கொண்ட மோசடி சபையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. நோயை குணப்படுத்த சென்ற சிறுமியை சீரழித்த பிக்கு. கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. மாவனில விபத்தில் பாதசாரி உயிரிழப்பு. மீண்டும் கொரோனா அலை. இந்தியாவில் 257 பேர் பாதிப்பு. கிரீஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. மியான்மரில் விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர். மட்டக்களப்பில் முதலை இழுத்து சென்ற நபர் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம். தொடர்வென விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்துக்கான அஸ்விஸ்மெண்ட் நலன்புரி கொடுப்பனவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 14 லட்சம் அஸ்விஸ்ம பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் 11 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்துக்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவலி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே குற்றம் சாட்டினார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது எம்லிப்பிட்டியவில் உள்ள வளவே வலயத்தில் உள்ள மகாவலி நிலங்கள் எந்தவொரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வளவே வலயத்தில் மகாவலி நிலங்களை வழங்கும் செயல்முறையை மறுபரிசீலனை செய்து எந்தவொரு உற்பத்தி பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படாத நிலங்களை கையகப்படுத்துமாறு கேசா விதானகே அரசாங்கத்தை வலியுறுத்தினார். மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்றும் காடி மற்றும் நீர்ப்பாசனத்துறை துணை அமைச்சர் சுசில் ரணசிங்க இதன்போது குறிப்பிட்டார். நோயை குணப்படுத்த சென்ற 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதான பிக்கு கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 26ஆம் தேதி வரை எம்லிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டு தாங்க முடியாத அரிப்பு மற்றும் வயிறு கோளாறு காரணமாக சிறுமி தன்னுடைய தந்தையுடன் கடந்த 18ஆம் தேதியன்று பிகாரிக்கு சென்று பிக்குவை சந்தித்துள்ளனர். அன்றைய தினம் ஏதோ மந்திரம் செய்த பிக்கு மறுநாள் வருமாறு கூறி வரும்போது வெட்டிய தேசிக்காயம் எடுத்து வருமாறு தேசிக்காயம் கொடுத்து அனுப்பியுள்ளார். மறுநாளும் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு தந்தை விகாரிக்கு சென்றுள்ளார். இருவரையும் அமரச் சொன்ன பிக்கு தேசிக்காயை வெட்டி வழிந்தோடும் நீரில் வீசிவிட்டு வருமாறு தந்தையிடம் கூறியுள்ளார். பிக்கு கூறியதை அடுத்து தேசிக்காயை எடுத்துக்கொண்டு பிகாரியிலிருந்து தந்தை வெளியே சென்ற போது சிறுமியை பிக்கு பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தியுள்ளார். தந்தை திரும்பி வந்த பின் வீட்டுக்கு வரும் வழியில் தனக்கு நேர்ந்ததை தந்தையிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த தந்தை சம்பவம் தொடர்பில் செவனகல போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் பிக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைக்காக எம்லிப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள், ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும், இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது சம்பந்தப்பட்ட பகுதிகளில்
தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மாவனெல்ல கொழும்பு கண்டி வீதியிலுள்ள பெலிகம்மன விகாரைக்கு முன்னால் காரொன்று பாதசாரி மீது மோதியதில் பாதசாரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வரக்காப்பள பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடையவர் ஆவார். கண்டியிலிருந்து மாவனெல்ல நகரத்தை நோக்கி சென்ற கார் அதே வீதியில் மாவனெல்ல நகரத்தை நோக்கி நடந்து சென்ற பாதசாரி மீது மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது. பாதசாரி வீதியின் நடுவில் வீசப்பட்டு கண்டியிலிருந்து மாவனெல்லை நோக்கி சென்ற தனியார் பஸ்ஸுடன் மோதியுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர் மாவனெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சடலம் மாவனெல்ல மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்துடன் தொடர்புடைய கார் சாரதி மற்றும் பஸ் சாரதி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆசியாவில் மீண்டும் புதிய கொரோனா அலை உருவாகியுள்ள நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்றால் 257 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆசியாவில் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது பரவி வரும் ஒமைக்ரான் BA.2.86 திரிபோனா JN1 வகை கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக உள்ளது. மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து முக்கிய நகரங்களில் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. மக்கள் புதிதாக கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு தாய்லாந்து, ஹாங்காங், சிங்கப்பூர் அரசுகள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரீஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிரீஸ் நாட்டின் கிரீட் கடலோர பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6 ஆக பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரபல சுற்றுலா தலமான யோலண்டாவிலிருந்து 58 கிலோமீட்டர் தொலைவிலும் 77 கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. மியான்மரில் கிளர்ச்சியாளர்களுடன் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் காசின் மாகாணத்தில் இராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுக்கியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக இராணுவம் கூறினாலும் தங்களால் தான் அந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கிளர்ச்சி படையினர் தெரிவித்தனர். இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டரில் எத்தனை பேர் இருந்தனர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான் பாலம் மந்திரியாறு பகுதியில் முதலை இழுத்துச் சென்ற நபர் 2 நாட்களின் பின் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 20ஆம் தேதி மந்திரியாறு நீரோடை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே முதலை இழுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கான்கேணி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவரையே இவ்வாறு முதலை இழுத்துச் சென்றுள்ளது. முதலை எடுத்துச் சென்ற இளம் குடும்பஸ்தரை கடந்த 2 நாட்களாக குடும்ப உறவுகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். இதன்போது இன்று காலை இடுப்புக்கு கீழ் பகுதி அற்ற நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.